உங்கள் அனுபவங்களை சொல்ல முடியுமா? நான் மாநிலங்களவையில் உறுப்பினராக பொறுப்பேற்ற போது ஜாட்டி அவர்கள் அவைத்தலைவராக இருந்தார்கள். ஒரு சில மாதங்களுக்குள்ளாகவே இந்தி திணிப்பை குறித்து நான் ஒரு சிறப்பு பிரேரணை கொண்டு வர அவர் எனக்கு அனுமதி கொடுத்தார். மொரார்ஜி தேசாய் பிரதமர் அப்பொழுது அவரை பார்த்தே நான் கேட்டேன், இந்தியிலேயே அமைச்சர்கள் மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் இப்படி கடிதங்கள் அனுப்புகிறார்களே, மத்திய அரசாங்க அலுவலகங்களிலே இருந்து இந்தி திணிக்கப்படுகின்றதே, இந்தியை எந்நாளும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், 65 மொழி போராட்டத்தை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் என்று நினைவூட்டி அந்த கடிதங்களை கிழித்தவர் முகத்துக்கு நேராக வீசி எறிந்தேன். ஜாட்டி அவர்கள் புன்முறுவலோடு அதை பார்த்துக் கொண்டிருந்து விட்டு அதற்கு பின்னர் ஒருமுறை சந்தித்த பொழுது, உங்கள் உணர்வுகளை நான் பாராட்டுகிறேன் என்றார். அதன் பின்னர் சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த இதயத்துல்லா அவர்கள் எங்களுடைய அவைக்கு தலைவராக வந்தார்கள். அவர்கள் அவைத்தலைவராக இருந்த பொழுது ஒரு நாள் அவருடைய அறையிலே அலுவல் ஆய்வு குழு நடைபெற்றது. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே அந்த கூட்டத்துக்கு போயிருந்தேன். அப்பொழுது திமுக கழகத்தின் சார்பிலே நான் கூறுவதாக தெரிவித்த போது அவர் ஆச்சரியத்தோடு, இந்த அவையிலே திமுக இருக்கிறதா என்று கேட்டார். எனக்கு மனதுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ஒரு மாபெரும் இயக்கம், அது பற்றி இப்படி கேட்டு விட்டாரே, நான் இந்த சபையில இருப்பது கூட அவருக்கு தெரியவில்லையே. கேள்வி நேரத்தின் போது மட்டும்தான் அவைத்தலைவர் இருப்பார், மற்ற வாதங்களின் போது அவைத்தலைவர் இருக்க மாட்டார். எனவே ஒவ்வொரு நாளும் கேள்வி நேரத்தின் போது துணை கேள்விகள் போட வேண்டும் என்று நூலகத்திலே முழு நேரம் நான் உழைத்தேன். அதனால் அடுத்து வருகிற நாட்களில் பொருத்தமான துணை கேள்விகளை நான் எழுப்பினேன். நான் எப்பொழுது கையை உயர்த்தினாலும் பின்னர் எனக்கு வாய்ப்பு கொடுக்க ஆரம்பித்தார். ஒரு 15 நாட்கள் கழித்து திரும்பவும் எல்லா கட்சி தலைவர்களோடு அவரது அறையிலே சந்திக்கிற பொழுது அனைவர் முன்னிலையிலும் என்னை பாராட்டி, நல்ல உழைப்பாளி இந்த திமுக உறுப்பினர் என்று சொன்ன போது நான் சார்ந்திருக்கிற கட்சிக்கு ஒரு மதிப்பை தேடி கொடுத்து விட்டதாக நான் கருதினேன். அது போலவே டாக்டர் சங்கர் தயாள் சர்மா அவர்கள், தற்போதைய குடியரசுத் தலைவர் அவர்கள், அனைவரிடத்திலும் மிக அன்பாக இருப்பார்கள். அவரை குறித்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த, ஏன் மத்திய அமைச்சரவையிலேயே அவர் இணை அமைச்சராக பணியாற்றிய கே திவாரி அவர்கள் மிக தரக்குறைவான விமர்சனத்தை செய்திருந்த காரணத்தினால் அவரை அவையிலே கூண்டிலே நிறுத்தி அவர் மீது குற்றச்சாட்டை தொடுத்து அவரை மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் எழுப்பினேன். அந்த கோரிக்கையிலே நான் வெற்றியும் பெற்றேன். டாக்டர் சங்கர் தயாள் சர்மா அவர்கள் துணை குடியரசுத் தலைவராக இருக்கிற போது வாசுகி பத்திரிகைக்கு, தினகரன் இதழினுடைய சார்பு ஏடாக, வார ஏடாக நடத்தப்படுகின்ற வாசுகி பத்திரிகைக்கு ஒரு நேர்காணல் வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். நான் நெல்லை மாவட்டம் தென்காசியிலே இருந்து துணை குடியரசுத் தலைவர் இல்லத்துக்கு தொடர்பு கொண்டு தொலைபேசியிலே நேர்காணல் கேட்டபோது அவரது செயலாளர், இது சாத்தியமில்லையே என்றார். இல்லை, என் பெயரை சொல்லுங்கள், ஒருவேளை ஒப்புக்கொண்டால் ஒப்புக்கொள்வார் என்றேன். 2 நிமிடம் கழித்து, நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டக்காரர், உங்களுக்கு இப்பொழுது ஒரு பேசுவார் துணை குடியரசுத் தலைவர் என்று சொன்னார். அது போலவே டாக்டர் சங்கர் தயாள் சர்மா அவர்கள் என்னிடத்திலே பேசினார்கள். எனக்கு பேட்டி வேண்டும் என்றேன். டெல்லிக்கு வாருங்கள் என்றார்கள். இல்லை, 2 தினங்களுக்குள் வேண்டும், அச்சேற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது, தொலைபேசியிலே சொல்ல முடியுமா என்றேன். சரி, முயற்சிக்கிறேன் என்றார். 35 நிமிடங்கள் என் கேள்விகளுக்கு, பல்வேறு விதமான கேள்விகளுக்கு அவர் பதில் கொடுத்தார். அந்த பெருந்தன்மை எண்ணி நான் உண்மையிலே அவர் எண்ணி மிகவும் நான் மனதுக்குள் நன்றியோடு நினைத்துக் கொண்டேன். மறுநாள் தான் தெரியும், நான் பேட்டி கண்ட அன்றுதான் அவரை குடியரசுத் தலைவராக பிரதமரும் மற்ற காங்கிரஸ் கட்சி மற்றவர்களும் முடிவு செய்திருக்கிறார்கள். ஒருமனதாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார் என்பதும் நான் அவரோடு பேட்டி கண்ட நாளில் தான் அந்த முடிவினை பிரதமர் அவர் இல்லம் வந்து தெரிவித்திருக்கிறார் என்பதை மறுநாள் செய்தித்தாள்களிலே பார்த்த பொழுது, அப்படிப்பட்ட நிலையிலும் கூட எனக்கு நேரத்தை ஒதுக்கி தந்தாரே என்று எண்ணி நான் மனதிற்குள் மகிழ்ந்ததுண்டு. அதுபோலவே எங்களுக்கு துணை குடியரசுத் தலைவராக வெங்கட்ராமன் அவர்கள் இருந்தார்கள். தொடக்கத்திலே எனக்கு அவ்வளவு அதிகமாக வாய்ப்புகள் கொடுக்கவில்லை. ஒரு கட்டத்திலே கூட எனக்கு நீங்கள் வாய்ப்பே கொடுப்பதில்லை ஏன் என்று கூட கேட்டது உண்டு. ஆனால் ராஜீவ்காந்தி அவர்கள் மகாத்மா காந்தியினுடைய நினைவிடத்துக்கு, அவருடைய கல்லறைக்கு அங்கே அஞ்சலி செலுத்த சென்ற போது மரத்துக்கு உள்ளே மறைந்திருந்த கரம்ஜித் சிங் துப்பாக்கியாலே சுட்ட ஒரு சம்பவம் நடைபெற்றது. இது குறித்து மாநிலங்களவையிலே கவன ஈர்ப்பு தீர்மான விவாதத்தை ஜஸ்வந்த் சிங்கும் நானும் இன்னும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கொண்டு வந்தோம். அந்த விவாதத்தின் போது வழக்கமாக அந்த கேள்வி நேரம் முடிந்தவுடன் எழுந்து செல்லக்கூடிய வெங்கட்ராமன் அவர்கள் அன்றைக்கு அதிலே அமர்ந்திருந்தார்கள். நான் விவாதத்தின் பொழுது பல்வேறு கேள்விகளை எழுப்பினேன். பாதுகாப்புத்துறை தவறிவிட்டது, காவல்துறை தவறிவிட்டது என்று வரிசையாக
ஒரு விவிஐபி, ஒரு மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவரை பாதுகாப்பதற்கு இன்னென்ன விதிகள் பின்பற்றப்பட வேண்டும் இருக்கிறது. இந்த விதிகள் எவையுமே பின்பற்றப்படவில்லை என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக கேள்வி மேல் கேள்வியாக கேட்டுக்கொண்டிருந்தேன். அதற்கு பிறகு அந்த வாதம் முடிந்ததற்கு பிறகு தன்னுடைய அறைக்குள்ளே சென்ற ஆர்வி அவர்கள் என்னை அழைத்து வர சொன்னார்கள். அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் எனக்கு செய்தி சொன்னவுடன் அவரை போய் பார்த்தேன், பாராட்டினார். இப்படித்தான் கேள்விகள் கேட்க வேண்டும், மிக அருமையாக உங்க வாதத்தை எடுத்து வைத்தீர்கள், இதை தொடர்ந்து செய்யுங்கள் என்று அதற்கு பிறகு எனக்கு அதிகமான வாய்ப்புகளையும் கொடுத்தார். தற்போது எங்கள் அவைத்தலைவராக இருக்கின்ற குடியரசு துணைத் தலைவர் நாராயணன் அவர்களும்